உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் பாண்டி கோயில் அருகில் அம்மா திடல் 110 ஏக்கர் இடத்துல பார்த்தோம்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறாங்க. அதை பற்றி தான் இப்போ யூடியூப்பில் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது இந்து முன்னணி பாஜக பிஜேபி கட்சிக்காரங்க தான் இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் வர்றாங்க இந்த மாநாட்டுக்கு. இந்த மாநாடு நடத்துறது என்னை கேட்டால் அறநிலையத்துறை நடத்துனாங்க. பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு அறநிலையத்துறை நடத்துனாங்க. அதே மாதிரி இவங்களும் நடத்துகிறாங்க. இவங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு ஒன்றும் எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா இந்து முன்னணி தான் நடத்துது, பிஜேபியோட தலைவர்கள் வராங்க. இவங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு மற்ற ஆட்களுக்கு என்ன இதில் இருக்குது? நடத்தினா நடத்திட்டு போகிறாங்க. அவங்க ஒரு ஆன்மீக அரசியலை நோக்கி கூட போகிறாங்க. ஆனால் அரசியல் பற்றியே பேச மாட்டோம்ட்டாங்க. அரசியல் பற்றியே பேச மாட்டோம்னு சொல்லியாச்சு. ஆனாலும் எதிர்கட்சிகள் திமுக, இந்த திக, இந்த கம்யூனிஸ்டுகள் இவங்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்க செஞ்சது பூராமே ஊழல். திமுக செஞ்சது பூரா ஊழல். இன்னொன்று அதிமுக ஆட்சியை பிடிச்சிரும், பிஜேபி நிறைய எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருவாங்க, வாக்கு சதவீதம் அங்கே கூடிரும், அடுத்த வருஷம் தேர்தல் வருது அப்படின்ற பயத்தில் சும்மா போட்டுக்கிட்டு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற பேரில் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு விளம்பரத்தை தேடி கொடுத்ததே அவங்க தான். இப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இன்னும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கூட்டம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக வந்துடும் கூட்டம். ஒரு 5 லட்சம் பக்தர்கள் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்க போகிறாங்க. இன்றைக்கே நான் பார்த்தேன், காலையில் ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க, அந்த வீடியோலாம் பார்த்தேன். கந்த சஷ்டி கவசம்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே நல்லபடியாக நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளோட நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் திமுக காரங்க தான் போய் ஏதாவது நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி, மாநாட்டில் அவங்க முருக பக்தர்கள் கட்டுக்கோப்போட அழகாக உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிறாங்க. முருகருடைய அந்த இதை பற்றி, ஸ்தல வரலாறை பற்றி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே உட்காந்து பேசிக்கிறாங்க, ஆன்மீக சொற்பொழிவுலாம் ஆட்டுறாங்க உள்ள, அதை உட்காந்து கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுகவுக்கு என்ன பிரச்சனை? நீ தான் சாமியே இல்லைன்ற அப்புறம் இதை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாரு, நீ மக்களுக்கு நல்லது செய், நீ தான் பகுத்தறிவு பேசுகிற ஆளாச்சு, நீ எதுக்கு அப்போ முருக பக்தர்கள் மாநாட்டை பற்றி நீ எதுக்கு பேசுகிற திமுக அப்படின்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கும் சாமி ஆகாது கம்யூனிஸ்ட கொள்கை பதி, அப்போ நீ சாமியே இல்லைன்றாலும் நீங்கள்லாம் போய் வேலையை பாருங்கள். அதே மாதிரி இந்த விசிக ஒரு கட்சி, இவங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லை. மனித சங்கிலி போராட்டம் நேற்றலாம் அந்த விசிக, அந்த திமுக, கம்யூனிஸ்ட்டு, இந்த திக இவங்களுக்குலாம் நான் கடும் கட்டணத்தை பதிவு பண்ணிக்கிறேன். மெயினாக திமுகக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் இந்த வீடியோ வழியாக. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க ஆன்மீக அரசியல் செய்கிறாங்கன்னா அவங்க ஒன்றும் அரசியலே பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதில் அவங்க வர்றாங்க, முருகபக்தர் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க பிஜேபியோட தலைவர்கள். இது மாநாடு நீங்கள் அறநிலையத்துறை சார்பாக நீங்கள் மாநாடு போட்டீங்க. அதேமாரி அவங்க இப்போ மதுரையில் முருகபக்தர் மாநாடு போடுறாங்க. என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. பிடிச்சா நல்லது தான். என்ன இதில் ஒன்று பேச போனோம்னா, பிஜேபி உள்ள நுழையிறதுலாம் எனக்கெல்லாம் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. முருகபக்தர் மாநாட்டுக்கு நான் முழு ஆதரவு கொடுக்குறேன். ஆனால் பிஜேபி உள்ளே வரும்போது ஹிந்தியை உள்ளே கொண்டாடாமல் இருந்தால் சரி. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அர்த்தம் சொல்லிக்கிறது இப்போதைக்கு உட்காந்துருக்கவங்க பூரா தமிழர்கள் எல்லாம் உட்காந்து அந்த மாநாட்டில் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு இருக்காங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், நான் அதை சொல்கிறேன், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஹிந்தியை உள்ளே கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா சரி. தமிழ் இங்கே பிரதான மொழியாக நமக்கு இருக்குது, தாய்மொழியாக. அது எப்பயும் பாதுகாக்கப்படணும். அதில் இந்த கொள்கையிலேருந்து நம்ம பின்வாங்க போகிறதில்ல. மற்றபடி திமுகவை காட்டிலும் இவங்க அதிமுக கூட்டணியே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா இந்த கருப்பர் கூட்டம் சொல்லி யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. கந்த சஷ்டி கவசத்தெல்லாம் இழிவாக இது பண்ணி வீடியோலாம் போட்டாங்க. அதுக்கெல்லாம் அப்போ நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிலாம் உள்ளே போட்டாங்க. அந்த கருப்பர் கூட்டம் இதுக்கு முன்னாடி பார்த்தா திக, திமுக இந்த மாதிரி கட்சிகள் தான் இருக்குது. அதனால் நான் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். இங்கே பாஜக வளர்றதுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. நீங்களும் வளரணும், நீங்கள் நல்லது பண்ணுங்கள். நீங்கள் எதுக்கு ஊழல் பண்ணுறீங்க? நீங்கள் டாஸ்மாக் அடைங்க, டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கையை குறைங்க, ஒரு 500 கடையோட எண்ணிக்கையை குறைங்க, உங்களோட பேரும் மேலே வரட்டும். நல்ல முதலமைச்சராக இருந்தால் நான் ஒன்று கேட்குறேன், 1000 டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கையை குறைங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் டாஸ்மாக் கடை தான். இந்த டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கையை குறைக்க முடியுமா முதலமைச்சர்? ஒரு 1000 கடையை அடைக்கிறேன்னு உத்தரவு கொடுங்களேன் பார்ப்போம். நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சா எத்தனையோ நல்லது செய்யலாம். பேருந்து கட்டணத்தை கிலோமீட்டருக்கு எவ்வளோ நீங்கள் குறைங்க பார்க்கலாம். அதே மாதிரி சொத்து வரி ஏற்றி வச்சுருக்கீங்க, அதை குறைங்க பார்க்கலாம்.
மாநகராட்சிக்கு ஒரு வரி, நகராட்சிக்கு ஒரு வரின்னு அதிகமாக போட்டு போட்டு சொத்து வரியெல்லாம் வாங்குறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் குறைங்க. இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. மின்சார கட்டணத்தை குறைங்களேன். அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் பக்கம் நல்ல பேர் திரும்பும்ல. அதை ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுங்க. எத்தனையோ ரவுடிகள் இருக்காங்க, கூலிப்படை. அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க. அதேமாரி பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றவாளிகள்லாம் நீங்கள் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு என்கவுண்டர் போடுங்க. நல்ல பேர் நீங்கள் வாங்குங்க. உங்கள் கையில் தான் ஆட்சி இருக்குது ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் நினச்சா நல்லது நினச்சா அந்த ஒரு ஆண்டுக்குள்ளே எவ்வளோ நல்லது செய்யலாம். எத்தனையோ நல்லது செய்யலாம் நீங்கள் நினச்சா. அதை செய்யாமல் எப்போ பார்த்தாலும் எதிர்க்கட்சி என்ன செய்யுதுன்னு நீங்கள் விமர்சிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் விமர்சிக்க அதிமுக பாஜக கூட்டணியுடைய அந்த செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த சாமி கும்பிட்றதுக்கும் ஆகாதுன்னா அதை அப்படியே விட்டுறணும். அதேமாரி தேவையில்லாமல் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க அந்த கம்யூனிஸ்டுகள், பிஜிகா எல்லாம் வந்திருந்தாரு. அதெல்லாம் வந்து தேவையில்லாத பிஜிகா தலைவர் வந்தது, நேற்று தான் மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆதரவே கிடைக்கல. ஆனால் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தான் 5 லட்சம் பேர் வரப்போறாங்களாம். இப்பவுமே பார்த்தா யூடியூப்ல அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது டெய்லி பக்தர்கள் வராங்க. அறுபடை வீட்டுக்கு வர்ற மாதிரி. ஏன்னா அறுபடை வீடும் ஒரே இடத்துல இருக்கு. அறுபடை வீட்டில் என்னென்ன சிலைகள் இருக்குமோ முருகன் கோயில்ல அதே மாதிரி சிலையெல்லாம் உள்ள வச்சு நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு பக்தர்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. முருக பக்தர்கள்லாம் ஏன்ப்பா இதுக்கு முன்னாடி சாமியை கும்பிடலையா, அந்த மாநாட்டுக்கு போய் சாமி கும்பிடுமானா அது அவங்க விருப்பம். ஜனநாயக நாட்டில் ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுக்கு உரிமை உள்ளது. அதை அவங்க செய்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் வேணா வேற எங்கேயாவது போய் ஏதாவது மாநாடு நடத்துங்க. ஏன் இந்து மதத்தை சார்ந்தவங்க மாநாடு நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்கா? நான் இன்னொன்று கேட்க போனால் ஏன் மற்றவங்களாம் வேற யாரும் மாநாடே போடுறது இல்லையா? வேற யாரும் மாநாடே போடுறது இல்லையா? மற்ற கட்சிக்காரங்க போடுறாங்கல்ல மாநாடுகள். மற்ற மதத்தை சார்ந்தவங்க யாரும் மாநாடே போடுறது இல்லையா? போடுறாங்கல்ல. அவங்களும் கூட்டங்கள், பொது கூட்டங்கள் நடத்த தானே செய்கிறாங்க. பெரிய அளவில் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க கூட்டங்கள். அதெல்லாம் நான் சுட்டி காட்டி பேச விரும்பல. அதனால வந்து திமுக கையில் தான் ஆட்சி இருக்கு. நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சா நீங்கள் போய் நிறைய நல்லது செய்யலாமே. ஏன் நல்லது செய்ய மாட்டேன்றீங்க? ஏன்னா நீங்கள் ஊழல் செஞ்சு சுருட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து நல்லது செய்ய நினச்சா 1000 கடையை நீங்கள் குறைக்கலாம். டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கையை 1000 கடையை மூடுங்க. நல்ல பேர் மக்கள்கிட்ட வாங்குங்க. அதே மாதிரி ரேஷனில் நல்ல அரிசியை போடுங்க. அப்புறம் மக்கள் என்னமோ நிறைய கேட்குறாங்க நலத்திட்டங்கள்னால் ரேஷன் கடையில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் கொடுங்க மக்களுக்கு. ஸ்கூலில் கூட காலை உணவு திட்டம் கொண்டு வந்தீங்க, நான் வரவேற்கிறேன். நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்கள் சில நல்ல விஷயங்கள் செய்யலாமே. செய்யணும்னு நினச்சா நீங்கள் கரண்ட்டு பில்லை கொஞ்சம் குறைக்கலாம். ஒரு 50 பைசா கரண்ட் பில்லை குறைக்கலாம் யூனிட்டுக்கு. அது செய்ய மாட்டேன்றீங்க. இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்க எடுக்கிற யூனிட் ரீடிங்கை வந்து ஒரே மாதத்தில் எடுங்க. ஒரே மாதத்தில் எடுத்திங்கன்னா பில்லு குறையுமில்ல. 60 நாளைக்கு ஒருக்க ரீடிங் எடுக்கிறீங்க. மாதம் எடுங்களேன். அதிலே குறைஞ்சிருமே பில்லு, டிவி பில்லு. அதெல்லாம் செய்யுங்க. இந்த சொத்து வரி, இந்த டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைங்க. மாநில அரசோட வரி போடுறீங்களா சொத்து வரின்னு சொல்லி, அதெல்லாம் குறைக்கலாம். எத்தனையோ நீங்கள் நல்லது செய்ய நினச்சா உங்கள் கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது, நல்லது செய்யலாம். ஆனால் அதை விட்டு போட்டு 9,30,000 கோடி கடன் இருக்குது. மேற்கொண்டு கடன் வாங்கி இலவச திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு போல இனி அடுத்த தேர்தல் அறிக்கையில் வந்து எல்லா கட்சிகளையும் பார்த்து நான் ஒன்று கேட்டுக்கிறேன். அடுத்த தேர்தல் அறிக்கையில் யாரும் இலவசம் கொடுக்காதீங்க. ஏற்கனவே 9,30,000 கோடி தமிழ்நாடோட கடன் இருக்கு. இதை அடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. இதுக்கு மேற்கொண்டு யாரும் கடன் வாங்காம, ஏன்னா வருஷத்துக்கு 90,000 கோடி கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி, அதை யோசிங்க. அதே மாதிரி திமுகவுக்குலாம் எனக்கு கேட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு. திமுகவுக்கு கலைஞருக்கு வரைக்கும் ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலின் ஐயாவுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, ஏதோ ஆன்மா ஜெயலலிதா மாண்புமிகு ஜெயலலிதா இல்லைன்றனால ஸ்டாலின் சிஎம் ஆகிட்டார். இந்நேரம் அவருங்க இருந்தாங்கன்னா இவர் சிஎம் ஆயிருக்க மாட்டார். இன்னொன்று 1000 ரூபாய்க்கு ரேஷன் கடைக்கு ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபா தரேன்னு சொன்னார். ஒரு கார்டுக்கு 1000 ரூபா தரேன்னு சொன்னார். இன்னொன்று பஸ் இலவசமாக வரேன்னு சொன்னார். அதை வச்சு தான் நீங்கள் ஆட்சியே பிடிச்சிங்க. இனி நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இவங்க முருக பக்தர்கள் மாநாட்டை பார்த்து பொறாமப்படுறதோ, இல்லை அதிமுக கூட்டணியை பார்த்து ஏதாவது ஒரு குறை சொல்கிறதோ, இப்படியே தான் வாடிக்கை வச்சுக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அவ்வளோதான். இதுதான் உங்களோட கடைசி ஆட்சி. அடுத்து நீங்கள் 2026 ஆட்சியை பிடிக்க போகிறது கிடையாது. 2026 திமுக தோல்வி அடையும். வெட்ட வெளிச்சமாக தெளிவாக தெரியுது மக்களுக்கு. நீங்கள் பெருசாக எந்த நன்மையும் செய்யலை. டாஸ்மாக் கடையை ஏதாவது குறைச்சிங்களா எண்ணிக்கையை? நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது மாதிரி உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து வச்சுக்கிட்டு, திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எடுத்து வச்சுட்டு அடுத்த வீடியோ நான் போடுறேன், சரிங்களா? அதனால் முருக பக்தர் மாநாடு நடத்துறது இந்தியாவில் நடத்தாமல் வேறு எந்த நாட்டில் போய் நடத்த சொல்கிறீங்க? நீங்கள் அமெரிக்காவில் போய் நடத்த சொல்கிறீங்களா? இங்கே தான் நடத்த முடியும் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ் கடவுள் முருகன். அப்போ இங்கே தான் மாநாடு அவருக்கு நடத்த முடியும். அதை நடத்துறதுக்கு யாருக்கு வேணால் உரிமை இருக்குது. என்கிட்ட பணம் தான் நானே கூட போய் நடத்துவேன். பிஜேபிகிட்ட பணம் இருக்குது, நடத்துகிறாங்க இந்த முன்னணி மூலியமா. அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதில் வந்து அமைதியான முறையில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரும் போய் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி. பிரச்சனை வந்துடும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. திமுகவுக்கு கடும் எச்சரிக்கை, கடும் கண்டனத்தை பதிவு பண்ணி வீடியோ முடிச்சுக்கிறேன், சரிங்களா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் இலங்கையில் போர் நடந்தப்ப நீங்கள் என்ன செஞ்சீங்க? தமிழர்களுக்கு நல்லதுதான் செஞ்சீங்க. நீங்கள் இது வரைக்கும் ஏதோ இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கிடுச்சு திமுக. அதை ஒன்றை வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்.
இனியும் உங்களுடைய குடும்ப அரசியல் பேரை சொல்லப்போனால் கலைஞர் ஐயா, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி. என்ன வாரிசு வாரிசாக குடும்ப அரசியல். உங்களுக்கு எவன் ஓட்டு போடுவான் இனிமே? ஏதோ ஏமாந்து ஒரு தடவை போட்டாங்க 2021, 2026 ரெடி ஆகிக்கிங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க திமுகவினர். இப்பொழுதே உங்களுக்கு இந்த காணொலி வழியாக நான் சொல்கிறேன், முருகன் 2026 வேற ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறோம். 2026 சிஎம்ஐ செலக்ட் பண்ணுறது நம்ம முருகன் தான், முருகன் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.